கிரேட் 10க்குரிய பேப்பர் கிளாஸ்ல நாங்க ஜாயின் ஆகியிருக்கிறோம். சரிதானே? ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக இந்த பேப்பர் கிளாஸஸ் இருக்கும். சரிதானே? ரைட். ஓகே. ஸோ அடிப்படையில நாங்க இப்ப எடுத்திருக்கிற பேப்பர் என்னன்னு சொன்னா ப்ரொவின்சியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், அதாவது வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தால 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட முதலாம் தவணை பரீட்சைக்கான ஒரு மாதிரி வினாபத்திரம் தான் இது. சரிதானே? அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் பார்ட் 1 பகுதி, பார்ட் 2 பகுதி என்றிட்டு 2 பகுதிகளை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குரிய பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர்ஸ் எழுதிருப்பீங்க. ரைட். ஸோ அதன் அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க ஓவராலா பேப்பரை முதல் பார்த்துட்டு அதே போற விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பார்ட் 1 பகுதியில சிறுதானே உங்களுக்கு 1 மணித்தியாலம் நேரம் தரப்படுவது. மொத்தமாக உங்களுக்கு 1ல இருந்து 40 வரையான MCQ கேள்விகள் இதிலே காணப்படக்கூடியதாக இருக்குது. சிறுதானே MCQ கொஸ்டின்ஸ் இதுல இருக்குது. ஆல் அபவுட் உங்களுடைய முதலாவது யூனிட்ல இருந்து 3வது யூனிட் வரைக்கும் தான் என்ன செஞ்சிருக்கிறார், ஆல்மோஸ்ட் அவரு கேள்விகளை எடுத்திருக்கிறார். சரிதானே? மொத்தமாக உங்களுக்கு 12 அலகுகள் இருக்குது. அதுல 3 அலகுகளை அவர் எடுத்திருக்கிறாரு. சரிதானே? 4வது அலகும் இன்க்ளூட் ஆகலாம். சரிதானே? ஆல்மோஸ்ட் 4ம் வரும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நாங்க 3 டேர்ம் எதிர்நோக்க இருக்கிறோம். அதுல மொத்தம் 12 அலகுகள் அப்படின்னு சொல்லக்குள்ள 4 யூனிட்டா எடுப்பாங்க. சரிதானே பிள்ளைகள்? ஸோ ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். வெளிவெளி மாவட்டங்களுக்குரிய பேப்பர் தானே, அவங்களோட ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி படிப்பிச்சு கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. சரியோ? ஸோ அதன் அடிப்படையில நாங்க பார்த்துட்டு போவோம். சரிதானே? ஒரு பேப்பர்ல நாங்க 2-3 பேப்பர்ஸை பார்ப்போம். சரிதானே? அதனால உங்களுக்கு டவுட்ஸுகள் இருந்ததுன்னு சொன்னா என்னது மீள நாங்க மீட்டக்கூடிய மாதிரியும் இருக்கும். ரைட் ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இதுல பார்ட் 2 பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணித்தியாலம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு இதுல சகல வினாக்களுக்கும் விடை அளிக்குக என்று சொல்லிட்டு இந்த பேப்பரை பொறுத்தளவுல உங்களுக்கு 5 கேள்விகள் இதுல உங்களுக்கு தந்திருக்கிறார். சரிதானே? 5 கேள்விகள் உங்களுக்காக இதுல தரப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய இந்த பேப்பருக்கான ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. சரிதானே? எல்லா பேப்பரும் எப்படித்தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. உங்களுடைய மாகாணத்துல என்ன மாதிரி படிப்பிக்கப்பட்டிருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் பொறுத்தளவுல, அதே மாதிரி அந்த நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் என்ன செய்வாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணி கொள்ளுவாங்க. சரியோ? ரைட். அடுத்தது பாருங்கோ, இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாரும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? கவி என்ன மாதிரி பாத்தீங்க? ரைட். ஓகே ஓகே. இது யாரு இந்த டேஷ் 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 என்று சொல்லி இருக்கிறது யாரு? ஓகே போயிட்டுது. ஓகே. ருசைகா என்ன மாதிரி பேப்பர் செஞ்சு பாத்தீங்களா? ஃபாத்திமா? ரைட், நோ ப்ராப்ளம், நம்ம பார்ப்போம். சரியோ? ஃபாத்திமா என்ன மாதிரி செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்த்துருக்கு. ரைட். ஓகே. இதுல சின்ன சின்ன திருத்தங்களும் இருக்குது. சரிதானே? நான் பார்த்த வகையில இதுல சின்ன சின்ன திருத்தங்கள் இருந்தது. ஸோ அந்த திருத்தங்களையும் நாங்க இதுல எட் பண்ணி கொள்ளுவோம். ரைட். முதலாவதாக நான் உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்கிறேன். அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்திட்டு போவேன். சரிதானே? இருக்கிறாக்கள் என்ன செய்யுங்க, பதில் அளிச்சுட்டு போங்க. சரிதானே? இன்னைக்கு ஒரு சிலருக்கு கிளாஸ் இருக்குன்றனால கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணி இல்லை, அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் போவோம். அவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்வாங்க. அதை தனிப்பட்ட முறையில நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ரைட். ஓகே. நவ் நான் முதலாவது கேள்விக்கு போவோம். பின்வரும் நோக்கங்களுள் வணிக நிறுவனம் ஒன்றில் காணக்கூடிய பிரதான நோக்கமாக அமைவது. சரிதானே? முதலாவது யூனிட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பேப்பரை ஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னா முதலாவது யூனிட், 2வது யூனிட், 3வது யூனிட், அது பிறகு குழப்பி அப்படின்ற மாதிரி எடுப்பார். சரிதானே?
சோ அதனால நீங்க வரி பண்ண தேவையில்ல. அத அவுட் ஆஃப் த சிலபஸ் போகுமா, அல்லது அவங்களுடைய எடுக்கிறவர் பேப்பர் எடுக்கிறவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவருக்கு தெரிந்த விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் வரலாம். சப்போஸ் அவர் அப்படி செய்வார், ஏன்னா தன்னுடைய அறிவை தான் காட்டணும் பேப்பர் எடுப்பார். சில நேரம் அவுட் ஆஃப் சிலபஸ் போவார். இனி அது அவரை பொறுத்தது, எடுக்கிறவரை பொறுத்து. ஆனா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர், அதாவது ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர் அப்படி கிடையாது. எல்லாமே உங்களுடைய 20 யூனிட்ஸ் உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது கிரேட் 10ல 12 அலகுகள், கிரேட் 2ல அதாவது கிரேட் 11ல அதாவது உங்களுடைய பார்ட் 2 பகுதின்ற மாதிரி, அதாவது உங்களுடைய ஓவரால் கிரேட் 10 கிரேட் 11 எடுத்தீங்கன்னா நான் பார்ட் 2ன்ற மாதிரி உங்களுக்கு சும்மா நார்மலா சொல்றேன். சரிதான்? அப்ப கிரேட் 10 சிலபஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் 12 அலகுகளும், கிரேட் 11 சிலபஸ்ல 8 அலகுகளும் 20 அலகுகளுக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி அவுட் ஆஃப் த சிலபஸ் போக மாட்டாரு. படிச்ச விஷயங்களுக்குள்ள, புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களுக்குள்ள மட்டும் எடுப்பார். சப்போஸ் தற்கால நிலைமைகளோட தொடர்பு படுத்தி என்ன செய்வாரு, அவரு பேப்பரை தயாரிப்பார். இவ்வளவுதான் ஃபைனல் பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயமும். இப்ப நீங்க ஒவ்வொரு டேர்மா பார்க்கக்கூடிய விஷயத்திலும் இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்னா தாக்கம். சரிதானே? அதாவது பேப்பர் எடுக்கிறவர தாக்கம் இந்த மாதிரி தான் பேப்பர்ல இருக்கு. சரி, அப்ப இங்க பாருங்க, பின்வரும் நோக்கங்கள்ல வணிக நிறுவனம் ஒன்றில் காணக்கூடிய பிரதான நோக்கம் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர்? இலாபம் உழைத்தல். எஸ், இலாபம் உழைத்தல். இப்ப சிலருக்கு டவுட் வரலாம், சார் நான் படிச்சிருக்கிறோம் தானே, வணிகம் ஒன்றினுடைய பிரதான நோக்கம் மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல் அப்படின்ட்டு. அப்ப அது வராதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் வரும். ஆனால் என்ன விஷயம் என்று சொன்னால் சரியா பிள்ளைகள், இந்த 2 நோக்கங்களையும், அதாவது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல், இலாபம் உழைத்தல், இந்த 2 நோக்கங்களையும் மிக மிக பிரதானமானது. இது 2லயும் எதை நாங்க முதலாக சூஸ் பண்ணுவோம்டா இந்த இலாபம் உழைத்தல் தான். ரைட்? ஏன்னு சொன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுல நான் உங்களுக்கு படிப்பிச்சிருந்தேன். சரியோ? இங்க பாருங்க, அதாவது வணிகத்தினுடைய நோக்கங்கள் அப்படிங்கும் போதும் ஒன்று பொதுவான நோக்கம், அதே மாதிரி துணை நோக்கம் உண்டு. இப்ப இங்க கேள்வி கேட்டிருக்கிறது வணிகத்தினுடைய பொதுவான நோக்கம். ஆக இங்க பாருங்க, இலாபம் உழைத்தலைத்தான் முதலாவது பொதுவான நோக்கம் அல்லது பிரதான நோக்கமா சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் நுகர்வோருடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்தல். சரிதானே? அடுத்தது துணை நோக்கங்களாக பாத்தீங்கன்னா பொருட்கள் சேவைகளுடைய தரத்தை மேம்படுத்துறது, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, ஊழியர்கள் நலன் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் துணை நோக்கம். அப்ப இங்க பிரதான நோக்கம் கேட்டாருண்டா இலாபம் உழைத்தல் தான் வரும். ஆனா இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த இலாபம் உழைத்தல் அவர் தரல, வேறொரு நோக்கத்தை இங்க நீங்க போட்டிருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்துங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்துல என்ன செய்வீங்க, நீங்க கட்டாயம் இந்த இலாபம் உழைத்தல் தான் தெரிவு செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும். சரியா? இதுல கிளியரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட். இப்போ இரண்டாவது போவோம். பின்வரும் பண்புகளில் தேவைக்குரிய பண்புகளை மாத்திரம் கொண்டுள்ள. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்விகளையும் நாங்க அணுகக்குள்ள கட்டாயம் எங்களுடைய பென்சிலை வச்சிருக்கணும். ஏன் காரணம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க மார்க் பண்ண வேண்டி இருக்கு. இங்க முதலாவது ஆன்சர்ல நாங்க கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இந்த நோக்கங்கள்ல காணக்கூடிய பிரதான நோக்கம்ங்கிறத நாங்க அண்டர்லைன் பண்ணிருக்கோம். இரண்டாவது கேள்வின்னு வரக்குள்ள பின்வரும் பண்புகள்ல தேவைக்குரிய பண்புகளை மாத்திரம், ரைட், இந்த அண்டர்லைன் மிக முக்கியம். அப்ப அந்த தொகுதியை நீங்க தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எதை தெரிவு செஞ்சீங்க? ஆன்சர் இருந்துதா? இல்ல சார். இல்லனே. அப்ப நாலாவது இந்த இருக்கிறது தானே, நாலாவது உருவாக்க கூடியவை இருக்கிறது, உருவாக்க முடியாதவை மாத்திக்கொள்ளுங்க. நாலாவது ஆன்சர்ல இரண்டாவது இருக்கக்கூடியது, அதாவது அத்தியாவசியமானவை, அதே மாதிரி உருவாக்க
முடியாத முடியாதவை, அடுத்தது வரையறுக்கப்பட்டவை. அந்த ரெண்டாவத உருவாக்கக்கூடியவைங்கிறத உருவாக்க முடியாதவை என்று எழுதி கொள்ளுங்க. சரியோ? ரைட். இப்ப நாங்க இந்த தேவை விருப்பங்கள் சம்பந்தமாக நாங்க என்ன செஞ்சிருந்தோம்? படிச்சிருந்தோம். சரியோ? தேவை விருப்பம் சம்பந்தமாக படிச்சிருந்தோம். இந்த இரண்டுக்கும் காணக்கூடிய பண்புகள் என்னன்னு பார்த்திருந்தோம். அப்ப இந்த தேவையை எடுத்தோம்டா, தேவை எங்களுக்கு என்னது? அத்தியாவசியமானது. அத்தியாவசியமானது, கட்டாயம் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். சரிதானே? அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, பொதுத்தன்மை கொண்டவை, எல்லாருக்கும் பொதுவானதுதான். உங்களுக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு தேவை, இன்னொரு ஆளுக்கு தேவை அப்படின்னு இல்லை. உணவுண்டா எனக்கும் உணவு தேவைதான், உங்களுக்கும் உணவு தேவைதான், மற்றவருக்கும் உணவு தேவைதான். சோ இது எல்லாருக்கும் கொமனாக இருக்கும். அதே மாதிரி விளம்பரங்கள் தோற்றுவிப்பதன் மூலமாக என்ன செய்யலாது? அவரு தேவைய என்ன செய்யலாது? தூண்ட முடியாது, தோற்றுவிக்க முடியாது, உருவாக்க முடியாது. இது வசன நடைகள் என்ன செய்யும்? வேறுபடலாம். பட் விஷயம் ஒன்றுதான். ஏதாவது கிரியேட் பண்ண இயலாது, புதுசாக உருவாக்க இயலாது. சரியோ? ஆனால் அடுத்தது பாருங்கோ, வரையறுக்கப்பட்டவை. அப்ப ஒரு குறிப்பிட்ட தேவைகள் தான் காணப்படுது. உணவு, உடை, உறையூல், சுகாதாரம், பாதுகாப்பு, அப்படியான ஒரு குறிப்பிட்டவைகள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. அப்ப இது வரையறுக்கப்பட்டவைகளாக காணப்பட போகுது. சரிதானே? அதே நேரம் அங்கால விருப்பங்களுக்குள்ள வந்தீங்கள் என்றால், விருப்பங்களுக்குள்ள வந்தீங்களாக இருந்தால் இந்த விருப்பங்களுடைய பண்புகள் இதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படி? இப்ப பாருங்கோ, இவரு அத்தியாவசியமானவைன்னு நாங்க பார்த்தோம்டா, இந்த விருப்பம் அத்தியாவசியமானதன்று. அத்தியாவசியமானது அன்று. இப்ப உதாரணத்துக்கு இங்க உணவுன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா, சரிதானே, பிட்டுங்கிறது அதுக்கான விருப்பமா இருக்கலாம், இடியப்பம்ங்கிறது அதுக்கான விருப்பமா இருக்கலாம், ரொட்டிங்கிற ஏதாவது ஒரு உணவு விருப்பங்களாக இருக்க முடியும், பான் விருப்பமாக இருக்க முடியும். ஆக இப்ப பாருங்க, நீங்க கடைக்கு போறீங்க, நீங்க உங்களுக்கு உணவுங்கிற ஒரு தேவை இருக்குது. ஆனா நீங்க புட்டத்தான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இருக்கா? இல்ல. புட்டு முடிஞ்சிட்டுனா என்ன செய்யலாம்? இடியப்பத்தை நீங்க சாப்பிடலாம். ஆனா உணவு தேவைன்னு இருக்கும் போது அதுக்காக நான் உடுப்பை யூஸ் பண்ணலாமா? உறையூல யூஸ் பண்ணலாமா? இல்ல. அப்ப தேவைங்கிறது உணவுண்டா உணவுதான் தேவை, அது அத்தியாவசியமானது. விருப்பம்ண்டா அது சாய்ஸ். புட்டு இல்லாட்டி இடியப்பத்தை சாப்பிடலாம், அப்ப அத்தியாவசியம் இல்லை. சரிதானே? அந்த விஷயம். அடுத்தது பாருங்க, இந்த விருப்பம் என்று சொல்றது பல்வகைப்பட்டவைன்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உணவுன்னு எடுத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கு. புட்டு, இடியப்பம், ரொட்டி, பான். உணவுண்டா உணவுதான், அது மட்டும்தான். சரிதானே? அதே மாதிரி உடைன்னு எடுத்தீங்கன்றால் உடை ஒன்றுதான், உடைங்கிற தேவை ஒன்றுதான். பட் அதுக்கான தெரிவுகள் சேலை, காட்சட்டை, சப்பாத்து. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்களுக்கான சட்டை, முதியவர்களுக்கான சட்டை, ஆண்களுக்கான சட்டை, பெண்களுக்கான சட்டை, பெண்களுக்கான செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? நிறைய பல்வகைப்பட்டவைகள் விருப்பங்கள்ல காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த விருப்பங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா சிறுதானே தோற்றுவிக்க கூடியதாக இருக்கு. எப்படி? இப்ப உங்களுக்கு பசி வருது, சரிதானே, பசி வருது. இப்போ உங்களுடைய டிவியில ஒரு விளம்பரம் ஒன்று பாட்டுறீங்க, சரிதானே, பீஸா ஹாட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீண்டு. இப்ப நீங்க பசிங்கிற தேவைதான் வருது, நீங்க நினைச்சா என்ன செய்யலாம்? பிட்டு சாப்பிடலாம், நீங்க நினைச்சா இடியப்பம் சாப்பிடலாம், நீங்க நினைச்சா ரொட்டி சாப்பிடலாம். ஆனா அந்த விளம்பரம் மூலமாக உங்களுடைய விருப்பத்தை என்ன செய்யறான்? தூண்டுறான். அந்த மேல சீஸ் போட்ட மாதிரி, சிக்கன் இருக்கிற மாதிரி. அப்ப என்ன செய்யுது? உங்களுக்கு டெம்ட் ஆகுது, உங்களோட வாய் ஊறுது. அப்ப டெம்ட் ஆகக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க பிட்டு இடியப்பத்தை வாங்காம அதுல நீங்க நாட்டத்தை செலுத்துறீங்க, பீஸால. அப்ப உங்களோட என்ன செய்யப்படுது? விருப்பம் தூண்டப்படுகிறது. அப்ப விருப்பத்தை தோற்றுவிக்கலாம். பசி உங்களுக்கு உணர்ச்சி, உங்களுக்கு தானா வந்தால்தான் தவிர உங்களோட பசியை தூண்ட இயலாது. சரிதானே? உங்களோட பசியை என்ன செய்யலாது? தூண்ட முடியாது. சரிதானே? அடுத்ததுக்கு பாருங்கோ, வரையறைக்குட்படாதவை.
அதாவது நிறைய இருக்கும். இப்போ உணவுண்டா உணவுங்கிற தேவைதான், உடைண்டா உடைங்கிற மட்டும்தான், உறையுண்டா உறையில் மட்டும்தான். சரிதானே? உணவுண்டு எடுத்தீங்க என்றால் அதுல நிறைய இருக்கு. பிட்டு, இடியப்பம், ரொட்டி, பான். உடைன்னு எடுத்தீங்கன்னா சேலை, காட்சட்டை, சப்பாத்து, இன்னும் நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லலாம். அதே மாதிரி உறையுள் எடுத்தீங்கன்னா குடிசை வீடு, மாடி வீடு, தொடர் மாடி வீடு அப்படி சொல்லலாம். பாதுகாப்பு தேவை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய தொழில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சரிதானே? சோ அதே மாதிரி காப்புறுதி ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சரிதானே? சோ இப்படியான விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பரவலானவையாக காணப்படும். பீயிங் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்குதா? எஸ், நோ, ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த பண்புகள்ல தேவைக்குரிய பண்புகளை மாத்திரம் கொண்டுள்ள தொகுதி என்ன ஆன்சர்? அபி, நான்காவது சார். நான்காவது ஆன்சர். எப்படி? ஒவ்வொரு ஆன்சரா பார்ப்போம். தேவை அத்தியாவசியமானவை, தேவை அத்தியாவசியமானவை, அது சரியா? அது சரி. அதே மாதிரி பல்வேறுபட்டவையா? தேவை பல்வேறுபட்டவை இல்லை, தேவை பல்வேறுபட்டவை இல்லை. அதே மாதிரி வரையறுக்கப்பட்டவை, எஸ், வரையறுக்கப்பட்டவைங்கிறது சரி. அப்ப ஒன்று பிள்ளைண்டாலும் நாங்க என்ன செய்யலாது, ஆன்சரை எடுக்க முடியாது. அடுத்தது பாருங்க, பொதுவானவை இல்ல, எஸ் பொதுவானவை, சாரி, எல்லாருக்கும் பொதுவானவை, தேவை எல்லாருக்கும் பொதுவானவை. வரையறுக்கப்பட்டவை, எஸ் வரையறுக்கப்பட்டவை, ஆனா பல்வேறுபட்டவை கிடையாது, அது விருப்பத்துக்குரிய பண்பு. அதே மாதிரி பொதுவானவை, மூன்றாவது ஆன்சர் பாருங்க, பொதுவானவை, எஸ் தேவை எல்லாருக்கும் பொதுவானது. உருவாக்க கூடியவையா? இல்ல, விருப்பம் தான் உருவாக்கலாம், தேவை என்ன செய்யலாது, உருவாக்க இயலாது. அதே மாதிரி வரையறுக்கப்படாதவை இல்ல, தேவை வரையறுக்க கூடியது, வரையறுக்கப்பட்டது, ஆனா விருப்பம் தான் வரையறுக்கப்படல, ஆகவே இது விருப்பத்துக்குரியது, அதனால இதுவும் வராது. அதே மாதிரி நான் இதை இரண்டாவது சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் அத்தியாவசியமானவை, எஸ் அத்தியாவசியமானவை. உருவாக்க முடியாதவைன்னு மாத்த சொன்னேன், எஸ் தேவை உருவாக்க முடியாதவை. அதே மாதிரி வரையறுக்கப்பட்டவை. ஆகவே ஆன்சர் எத்தனாவது வரும் என்று சொன்னா நாலாவது ஆன்சர். சரியா? ஓகே. இப்ப அடுத்த உடைய மூன்றாவது விலங்காட்டி கேட்டுட்டு போகணுமா? ருசைக்கா, பாத்திமா, கபி, ரைட், மிஷிதா. மிஷிதா விளங்கிட்டாலாம், இப்ப விளங்கப்படுத்தின வரைக்கும். மிஷிதா, ஓகே சார். ஓகே. மூன்றாவதுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? குயிக். தயாரிக்கப்பட்ட உணவு வியாபார நிலையம். ஓகே, வெரி குட். எஸ். இப்ப நாங்க இந்த இடத்துல சில கன்ஃபியூஷன் ஒன்று வரும், நான் அதை என்னன்னு சொல்றேன். ரைட். இப்ப இங்க பார்க்க வேணும், பின்வரும் வணிகங்களுள் பொருள் உற்பத்தி வணிகம் ஒன்றாக. சரிதானே? இங்க இந்த உற்பத்திங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானே? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப பாருங்க, பொருள் உற்பத்தி வணிகம்ண்டா அடுத்தது நாம பார்த்தது பொருள் உற்பத்தி வணிகமா அல்லது சேவை உற்பத்தி வணிகமா? சரிதானே? இதைத்தான் நாம பார்த்திருந்தோம். சரிதானே? பொருள் உற்பத்தி வணிகம், அடுத்தது என்னது, சேவை உற்பத்தி வணிகம். இதெல்லாம் உங்களோட முதலாவது யூனிட்டுக்குரியது. சரிதானே? முதலாவது யூனிட்டுக்குரியது. இதுல நாங்க பொருள் உற்பத்தி என்று சொன்னால் மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்கின்ற, தொட்டுணரக்கூடியதா இருக்கணும், பௌதியத்தன்மை கொண்டதாக இருக்கணும். சரிதானே? இதெல்லாம் பொருட்கள் அப்படின்னும் அதை உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி வணிகம் என்றும் சொல்லுவோம். சரிதானே? தயாரிக்கப்பட்ட உணவு, குடிவானம், மோட்டார் வாகனம், மீன் குமிழ், கையெழுக்கு தொலைபேசி, சலவை இயந்திரம், வேற என்னென்ன நீங்க பொருள் உண்டு நீங்க தொட்டுணரக்கூடியதா இருக்கோ எல்லாமே பொருளாக இருக்கு. சேவைன்னு எடுத்தீங்கட்டா கண்ணால பார்க்க இயலாது, தொட்டுணர முடியாது, ஆனா என்ன செய்யும், அது மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யும், அது ஒரு செயற்பாடாக இருக்கும். இப்ப சிகை அலங்கார நிலையம், தலைமுடி வெற்ற பார்பர் ஷாப் எடுத்தீங்கன்னா, சலூன் எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு செயற்பாட்டை செய்வார், அதன் மூலமாகத்தான் அங்க சேவை நடக்கும்.
இப்ப டெய்லர் தையல் செய்யற இடத்த எடுத்தீங்கன்னு சொன்னா, தைக்கிற இடத்த எடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு செயற்பாட்டை அவங்களோட கையை உழைப்பை பயன்படுத்தி செய்வாங்க. விளங்குது, அவடத்தை செய்வாங்க, எடுத்த மொமெண்ட்ல வழங்குவாங்க. இப்ப இதெல்லாம் செயற்பாடு. இந்த செயற்பாடுகள் எல்லாம் சேவைன்னு சொல்லுவோம். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஹோல்சேல் பிசினஸ், அதாவது மொத்த வியாபாரம், அதே மாதிரி ரீட்டைல் சில்லறை வியாபாரம், அதே மாதிரி இன்சூரன்ஸ், அதாவது காப்புறுதி, வங்கிகள், வைத்தியசாலைகள், கல்வி நிறுவனங்கள், இவைகள் எல்லாம் என்னது நாங்க சேவைகள்னு பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில நாங்க அழகுக்கலை நிலையம் என்று சொல்றது சலூன் இல்லாட்டி பியூட்டி பார்லர் என்று சொல்லுவோம். அவங்க என்ன செய்வாங்க, சேவையை வழங்குவாங்க. அதனால என்னது, அது ஒரு சேவை, அதனால வராது. தயாரிக்கப்பட்ட உணவு வியாபார நிலையம், அந்த உணவுன்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன செய்யறாங்க, தயாரிச்சு விற்பனை செய்யற நிலையம். அப்ப அவங்க என்ன பொருளை உற்பத்தி செய்ய போறாங்க. மொத்த வியாபார நிலையம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அவரு சேவையை வழங்கக்கூடியவர்னு பார்த்திருக்கு. காப்புறுதி, அவரும் சேவையை வழங்கக்கூடியவர் பார்த்திருக்கிறோம். அதனால ஆன்சர் இஸ் going to be second one. Okay, right. fourth சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர்? fourth ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? உழைப்பு கணக்காளர். உழைப்பு கணக்காளர். ஓகே ஓகே, ரைட் ஆன்சர். ஓகே, we will see. உற்பத்தி காரணிகள். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உற்பத்தி காரணிகள் என்றா என்ன. உற்பத்தி காரணிகள் என்றா என்ன? உற்பத்தி காரணிகள் தான் யாரால சொல்லும்? பொருள்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்ய வணிகங்கள் பயன்படுத்தும் வளங்கள். எஸ், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற உள்ளீடுகள். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற உள்ளீடுகள், இன்புட்ஸ் தான் என்னவா இருக்கும், இந்த உற்பத்தி காரணிகளா இருக்கு. உற்பத்தி காரணிகள் நாங்க என்னென்ன படிச்சிருக்கிறோம்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப இவை ஒவ்வொன்றும் என்னென்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதற்குரிய சரியான உதாரணத்தை நாங்க என்ன செய்யலாம். பார்த்திருக்கீங்களா, இதுல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு, சரியாக பொருந்த செய்யும் என்று சொல்லி போட்டிருக்காரு. சிட்டியா அக்யூரேட்டா இருக்கும், ஒரு சின்ன வகையிலையும் பிழைச்சிடக்கூடாது, சிட்டியா இருக்கும், அப்பதான் நாங்க எடுக்கலாம். ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த உற்பத்தி காரணிகள்ல நாங்க பார்த்திருக்கிறோம், சரிதானே? உற்பத்தி காரணி சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். பொருட்கள் அல்லது சேவைகள் உற்பத்தி செய்வதற்கு வணிகங்கள் பயன்படுத்துகின்ற வளங்கள் அல்லது உள்ளீடுகள் உற்பத்தி காரணிகள். இதுல நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி, ஆண்மை நாங்க பார்த்திருக்கிறோம். இதுல நிலம்ண்டா இயற்கையிலிருந்து கிடைக்க பெற்ற அனைத்து வளங்களும் நிலம். இது நிலத்துக்கு மேல இருக்கலாம், நிலத்துக்கு கீழே இருக்கலாம். அப்ப முதலாவது கீழ் ஆன்சரை செக் பண்ணுவோம். நிலம்ண்டா என்ன? இயற்கையானதா இருக்கணும், நிலத்துக்கு மேல இருக்கணும், நிலத்துக்கு கீழையும் இருக்கலாம். அப்ப கட்டிடம் நிலத்துக்கு மேலான் இருக்கும், பட் அது இயற்கையானதா? இல்ல, இயற்கை கிடையாது. அதனால அவர் ரிஜெக்டட். சரியா? அடுத்தது பாருங்க, உழைப்பு. உழைப்புண்டா நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களால வழங்கப்படுறது உழைப்பு, அல்லது உரிமையாளர் அதை வழங்குவார். மோஸ்ட்லி அதனுடைய உழைப்புங்கிறது நிறுவனத்தினுடைய உடல் உள ரீதியான பங்களிப்பாக இருக்கும். சிறுதானே? உடல் உள ரீதியான பங்களிப்பா இருக்கு. உடல் ரீதியான பார்க்க போதும் நாங்க எங்களோட உடலை பயன்படுத்தி ஒர்க் பண்ணுவோம். சிறுதானே? உள ரீதியானதுன்னு சொன்னா எங்களோட மைண்டு, எங்களோட மூளையை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் உள உழைப்புன்னு சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முகாமையாளர், சரிதானே? அதை அக்கௌண்ட் செய்யறது, கணக்கு செய்யறதுக்கு அவர் அறிவை யூஸ் பண்ணோம், கணக்காளர். அப்ப இப்படியான விஷயம். அதனால உள உழைப்புங்கிறதுனால இரண்டாவது நாங்க என்ன செய்யலாம், ஆன்சராக எடுப்போம். அதே மாதிரி மூலதனம் என்னண்டா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற மனிதனால உருவாக்கப்பட்டதா இருக்கும். காட்டு வளம் மனிதனால உருவாக்கப்பட்டதா? இல்லை. சரிதானே? மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளாக இருக்குமா? அப்ப அது இயந்திரமா இருக்கலாம், கட்டடமா இருக்கலாம், மோட்டார் வாகனமா இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இதெல்லாம் மூலதனம், மனிதனால உருவாக்கப்பட்டவைகள். காட்டு வளம் இயற்கையானது. அப்ப இவரு நிலமாக இருப்பார், இவர்தான் மூலதனமாக இருப்பார். அப்ப
அப்ப இவ ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. முயற்சின்னு சொல்லக்கூடிய நேரத்துல சரிதானே ஒரு வணிக நிறுவனத்தினுடைய முயற்சியாளராக அதனுடைய உரிமையாளர் தான் மோஸ்ட்லி இருப்பார், முகாமையாளர் கிடையாது. சரிதானே? இங்க பாருங்க, உற்பத்தி தேவையான நிலமுழைப்பு மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளை ஒழுங்கமைத்து யாதேனும் உற்பத்தி செயல்முறை ஒன்றை ஆரம்பித்து நடாத்தி செல்லுகின்ற கருமம் ஒரு செயற்பாடு, முயற்சி அல்லது முயற்சியாண்மை என்று சொல்லுவோம். முயற்சியாளர் வணிக இடர்களை பொறுப்பேற்று புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தி வணிக நடவடிக்கைகள் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பார். மோஸ்ட்லி இவரு நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருப்பார். சரிதானே? ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா. பக்கத்துல சொல்லப்படுற எக்ஸ்ட்ரா விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஞாபகத்துல இருக்குமெண்டா அப்படி இருக்காது, மனுஷன் தானே மறந்துடும். அவங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் சைட்ல என்ன செய்யணும், இதனாலதான் இது வரல, இதனாலதான் இது வரலன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப இதை ஏன் வரல, இது சேவை, இது சேவை, இது சேவை, அதனாலதான் வரல. அதே மாதிரி நிலம் வரல, ஏன் கட்டடம்ங்கிறது ஒரு மூலதனம், காட்டுவளம் ஒரு நிலம், அதனாலதான் மூலதனத்துக்குள்ள வரல. உழைப்பு ஏன் வந்திருக்கு, ஏன் உழைப்புங்கிறதுனால அது வந்திருக்கு. முயற்சி ஏன் வரல, முயற்சி யாரு, நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருப்பார், முகாமையாளர் இல்ல, மேனேஜர் இல்ல, அதனால வராது. செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். சரியா? அஞ்சாவது பாருங்க, பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாட்டினை காட்டக்கூடிய பண்பொன்று என்று எதை நீங்க சொல்லுவீங்க? அஞ்சாவதுக்கு என்ன ஆன்சர்? இது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரியான ஆன்சர் சொல்லுங்க. களஞ்சியப்படுத்தக்கூடிய ஆற்றல். பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாட்டினை காட்டக்கூடிய பண்பொன்று அப்படின்னு சொல்றது களஞ்சியப்படுத்தக்கூடிய ஆற்றல். இப்ப நான் உங்களை விளையாடுத்துறேன் பாருங்க. இப்போ என்ன எடுப்போம், ஒரு சலூன் கடை ஒன்று எடுங்க. சரியா? சலூன் கடை ஒன்று எடுங்க. அதே மாதிரி ஒரு ஷெம்போ போட்டில் ஒன்று வச்சிருக்கிறீங்க. சரியா? பொருள் ஷெம்போ போட்டில் விற்பனை செய்கின்ற ஒரு இது ஒன்று இருக்குது. சரிதானே? இப்ப இதை எடுத்தீங்கன்னா இப்ப விலை டிஃபரண்ட் இருக்குது. விலை மட்டம்ங்கிறது 90 ரூபா என்ன ஒரு ஷெம்பு பாட்டில், முடி வெட்டுறதுக்கு 350 ரூபா. இந்த 350 ரூபாயையும் சரிதானே, இந்த 350 ரூபாயையும் 90 ரூபாயும் வச்சுக்கிட்டு இது சேவை தானா, இது பொருள் தானா, டிஃபரெண்ட் பண்ணலாமா? பண்ண முடியாது. அதே மாதிரி வளங்களினுடைய அடிப்படைன்னு சொல்லக்குள்ள என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்போ யாரு வழங்குறாங்க அப்படின்ற அடிப்படையில என்ன செய்யலாது, இந்த நிறுவனம் வழங்குது, இந்த நிறுவனம் வழங்குது, அல்லது இந்த மொத்த வியாபாரி வழங்குறார், இந்த சில்லறை வியாபாரி வழங்குறார், அந்த அடிப்படையில அந்த வழங்கக்கூடிய அடிப்படையில நாங்க என்ன செய்யலாது, இந்த சேவைகள் என்ன செய்யலாது, வகைப்படுத்தல் செய்யலாது, பொருட்களை வகைப்பிரித்தல் செய்ய இயலாது. அதே மாதிரி களஞ்சியப்படுத்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா பொருட்களை என்ன செய்யலாது, களஞ்சியப்படுத்த முடியும், பொருட்களை களஞ்சியப்படுத்த முடியும். இப்போ ஷெம்பு போட்டில் எடுத்தீங்கன்னா சரிதானே, நாங்க என்ன செய்யலாம், அதை களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். ஆனா சேவைய களஞ்சியப்படுத்தி வைக்கலாமா, ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு முடி வெட்டணும், அது ஒரு சேவை, அதை எங்கேயாவது கொண்டு போயிட்டு கபட்டுக்குள்ள அடைச்சு வைக்கலாமா? இல்லை. எங்களுக்கு தேவைண்டா நாங்க போய் பெற்றுக்கொள்ளலாம், அதை களஞ்சியப்படுத்தி வைக்க இயலாது. ஆகவே அந்த பொருட்களுக்கும் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாட்டுக்கு களஞ்சியப்படுத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறது தான் வரும். அடுத்தது சின்னத்தின் அடிப்படை. சின்னம் என்றா லோகோ. இப்ப லோகோவை வச்சுக்கிட்டு இது பொருள் தான், இது சேவை தான் ஐடென்டிஃபை பண்ணலாமா? உங்களுக்கு தெரியுமாக இருக்கிற நேரத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஒரு புதிய ஒருத்தர் வாராரு, இவருக்கு இது எந்த லோகோன்னு தெரியாது, இவர்கிட்ட இந்த 2 லோகோ காட்டி இது சேவையா இது பொருளான்னு கேட்டா அந்த லோகோவை வச்சுட்டு அவர் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. சரிதான பிள்ளைகள்? சோ அதன் அடிப்படையில பாக்குறோம். அப்ப எங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் இந்த பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு. அப்ப இந்த பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடு முதலாவது எழுதி கொள்ள வேணும். பாட்டுல கேட்டாலுண்டா சேவை பொருள்,
பொருள் வந்து தொட்டுணரக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சேவை தொட்டுணர முடியாது. சேவைய தொட்டு பார்க்க இயலாது, தொட்டுணர முடியாது. அதே மாதிரி பொருட்கள் பௌதீகத்தன்மை ஒன்று இருக்கும், ஒரு ஷேப் ஒன்று இருக்கும், பொருளுக்கு ஒரு ஷேப் வடிவம் ஒன்று இருக்கும். ஆனா சேவை அப்படி இல்லை, சேவை அப்படி இல்லை. சரிதானே? அப்ப அதுக்கு பௌதிகத்தன்மை இல்லை, அதுக்கு ஒரு ஷேப் இல்லை, வடிவம் ஒன்று இல்லை சேவைகளுக்கு. அதே மாதிரி இந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பொருளானது களஞ்சியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சேவைகள் என்ன செய்யலாது, களஞ்சியப்படுத்த முடியாது. சரிதானே? அதே மாதிரி பொருட்கள் பாத்தீங்கள் என்றால் ஒத்த தன்மை உடையதா இருக்கும். சரிதானே? ஒரு 100 மில்லி லிட்டர் சன்ஸ்லீக் போட்டில் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஷேப்ல ஒரே அளவுல இருக்கும். சரிதானே? ஆனா சேவை அப்படி இல்லை, ஆளுக்கால் வேறுபடும். இப்ப முடி வெட்ட போறீங்க, ஒருத்தர் அழகா வெட்டுவார், ஒருத்தர் கொஞ்சம் அப்செட் பண்ணி விட்டுருவார். விளங்குதா? அப்ப பொருட்கள் ஒத்த தன்மை உடையதாகவும் சேவைகள் ஆளுக்கால் வேறுபடக்கூடியதாகவும் இருக்கும். சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொருட்களை வழங்குனர்கள்ல இருந்து பிரிக்கலாம். எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு உற்பத்தி செய்கிறது ஒரு இடமாகவும் விற்பனை செய்யறது இன்னொரு இடமாகவும் இருக்கு. சரிதானே? பொருட்களை உற்பத்தி செய்யறது ஒரு இடம், விற்பனை செய்கிறது ஒரு இடம். ஆகவே அதை பிரிக்கலாம். ஆனா சேவையை வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. சேவையை என்ன செய்யலாது, வழங்குனர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றா பாபர் இருந்தா தான் முடி வெட்டுவார், தக்கிறவர் ட்ரெய்லர் இருந்தா தான் தைப்பார். அவர் இல்லாட்டி அதை பெறலுமா, அந்த சேவையை பெறலுமா? பெற முடியாது. அவை சேவை வழங்குனரிடமிருந்து பிரிக்க முடியாது. பொருள் அப்படி கிடையாது, வழங்குனரிடமிருந்து பிரிக்கலாம். எப்படி? வழங்குற விநியோகஸ்தர் அல்லது உற்பத்தி நிறுவனம் எங்கேயோ இருக்கும், கொழும்புல இருக்கும். நாங்க என்ன செய்வோம், காலியில இருக்கிற ஒரு சில்லறை கடையில அந்த சன்ஸ்லிக் போட்ல வாங்குவோம். சரிதானே? கண்டியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷாப்ல அந்த ஷெம்போ வாங்குவோம். ஆகவே அதை பிரிக்கலாம். இதுதான் இந்த பொருட்களுக்கும் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு. ரைட்? சோ மறந்துடும் என்ன செய்யணும், எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? பார்ட் 2லயும் உங்களுக்கு இது தேவைப்படும். சரியா? ரைட். ஓகே, ஆறாவதுக்கு என்ன ஆன்சர்? ஆறாவதுக்கு இதுக்கு 5ஆவதுக்கு 3ஆவதா களஞ்சியப்படுத்தக்கூடிய ஆற்றல். 6ஆவதுக்கு என்ன ஆன்சர்? விலை மட்டம். சூப்பர், விலை மட்டம். எப்படி? கேள்வியை வாசிப்போம். உற்பத்தி பொருள் ஒன்றை சந்தைக்கு விநியோகிக்கும் போது, பொருளை உற்பத்தி செஞ்சாச்சு, உற்பத்தி செஞ்சு போட்டு நாங்க நிறுவனத்துல இருந்து சந்தையை கொடுக்க போறோம். அந்த கொடுக்குற டைம்ல என்ன விஷயத்த நாங்க கருத்தி கொள்ள தேவையில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்டர்லைன், காரணி ஒன்றானது அல்லாதது. அப்ப பாருங்க, நீங்க ஒரு பொருள் ஒன்றை உற்பத்தி செய்து சந்தையை கொடுக்க போறீங்கன்னா நுகர்வோர் அதிக வருமானம் உழைக்கிறவரா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி செய்வீங்க, குறைய வருமானம்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வீங்க, உற்பத்தி செய்வீங்க. ஆகவே நுகர்வோருடைய வருமான மட்டம் என்ன செய்யப்படும், கருத்தில் கொள்ளப்படும். அதே மாதிரி நுகர்வோருடைய சுவை, டேஸ்ட். இப்ப அவர விருப்பம். இப்ப ஹோட்டல் ஒன்று நடத்துறீங்கன்னா, சரிதானே, ஹோட்டல் ஒன்று நடத்துறீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு உரைப்பான ஐட்டம் கொடுக்கணும். அதாவது உரைப்பு தேவையானவருக்கு உரைப்பானது கொடுக்கணும், இனிப்பு தேவையானவருக்கு இனிப்பு கொடுக்கணும். சரிதானே? அப்ப அவர் உற்பத்தி செய்து பொருளொன்றை வழங்கக்குள்ள அவர் அதை கருத்தி கொள்ள வேண்டும். சரிதானே? அது மட்டும் டேஸ்ட் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு உடுப்புலையும் டேஸ்ட் இருக்கு, அப்படி நக்கி பாக்குறதா இல்லை. இப்ப ட்ரெஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா சிலாக்கள் கேர்ள்ஸுக்கு சிலாக்களுக்கு ஹைஃபையா இருக்கும், நல்ல ஒர்க்ஸ் கூட இருக்கணும். ஃப்ராக் ஒன்று எடுத்தோம்னா சில கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்கும், நார்மலா இருந்தா காணும். அதுவும் டேஸ்ட் தான். நக்கி பார்த்து உணர்றது மட்டும் டேஸ்ட் இல்ல, இந்த டேஸ்ட்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய ஒரு என்ன சொல்ற, ஒரு தன்மை எடுக்கலாம். எங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதுதான் இந்த சுவை. அதே மாதிரி சமூகத்தினுடைய நிலைமை. இப்ப முஸ்லிமாக்களுக்கு அவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, தமிழாக்களுக்கு அவங்களுக்கு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, கிறிஸ்டியனுக்கு அவங்களுக்கு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி பாய்ஸுக்கு
ஒரு மாதிரி, கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி, 18 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு ஒரு மாதிரி, 18 வயசுக்கு கீழ்பட்ட ஆட்களுக்கு ஒரு மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, முதியவர்களுக்கு ஒரு மாதிரி என்ற அடிப்படையில நாங்க இதை பார்ப்போம். பட் விலை மட்டம் நாங்க பாக்குறது கிடையாது. சரிதானே? சோ இந்த 3 வரும், விலை மட்டம் வராது. சரியா? அப்ப இதுதான் 4வதான் என்னவா இருக்கு, ஆன்சராக இருக்க போகுது. வெரி குட்டா. ஓகே, what is the answer for 7th one? Before you want to change the C, கையடக்க தொலைபேசி உற்பத்தி நிறுவனம் இல்ல, கையடக்க தொலைபேசி வலையமைப்பு வழங்குனர் நிறுவனம்னு போடுங்க. நெட்வொர்க் வழங்குற நிறுவனம், கையடக்க தொலைபேசி உற்பத்தி நிறுவனம் கிடையாது. சேஞ்ச் இட், இந்த சியை மாத்துக்கொள்ளுங்க. கையடக்க தொலைபேசி வலையமைப்பு வழங்குனர் நிறுவனம், நெட்வொர்க் ப்ரொவைடிங் கம்பெனி. ரைட், சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்களா? இப்போ ஆன்சர் சொல்லுங்க, என்ன ஆன்சர் வரும்? 7th one பிசி. பிசி 4வது ஆன்சர் வரும். சரிதானே? ஏன் கேள்வி என்ன கேட்டிருக்காருங்கிறது தான் முதல் வாசிக்கணும். இங்க நின்றுட்டு ஏபிசி என்னட்டு வாசி நிக்கிறது இல்ல. அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சேவை வழங்குகின்ற வணிகத்தை மாத்திரம். அப்ப மோட்டார் வாகனம்ங்கிறது ஒரு பொருளை வழங்குறது. சரிதானே? அப்ப பொருள் உற்பத்தி, சோ அதனால அவர் வரமாட்டார். அதே மாதிரி வங்கிங்கிறது சேவை, சோ அவர் வருவார். அதே மாதிரி கையடக்க தொலைபேசிக்கான வலையமைப்பு வழங்குறது, வலையமைப்பு சேவையை வழங்குறது. அதே மாதிரி தச்சு தொழில் என்று சொல்றது, அவர் என்ன செய்வாரு, அவரு மரத்தளபாடங்களை உற்பத்தி செஞ்சு விநியோகிப்பார், அதனால அவர் வரமாட்டார். ஆகவே ஆன்சர் பிசிங்கிறது 4வது ஆன்சராக இருக்க போகுது. சரிதானே? டன் தானே? இதுல இஷ்யூ உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புறேன்.